கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் தவறாக நடக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எழும். சில காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய யோசனையில தவறான காரியங்களாக சித்தரிக்கப்பட்டதுனால தொடர்ந்து அது நடைபெறும் பொழுது என்னன்னே தெரியல பிரதர், என்னன்னே தெரியல சிஸ்டர், எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப எல்லாமே கெட்டதாகவே நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல புலம்பக்கூடியவர்களாக நாம காணப்படுவோம். உதாரணத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்று சொல்லி அநேக இரங்கல் செய்திகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா, அல்லது நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல தொடர்ந்து நம்ம மறுபடியும் ஏதோ ஒரு எஸ்கலேஷன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்வோமே. வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள்ல நம்மளுடைய மேனேஜரோ இல்ல நம்மளுடைய ஓனரோ திரும்ப திரும்ப நம்மளை திட்டக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி வைத்துக் கொள்வோமே. அல்லது நாம எழுதக்கூடிய பரீட்சையில தொடர்ந்து நம்ம ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே நமக்கு தவறாக காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்வோமே. இது எல்லாவற்றையும் நாம கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே திரும்ப திரும்ப தவறாகவே இருக்கு, இது எங்க போய் முடியும் அப்படிங்கறது தெரியல, எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த யோசனையானது நம்ம எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அதிகமாக டிப்ரெஸ் ஆன ஸ்டேட்ல நம்ம போய்விடுவோம். அதிகமாக மன அழுத்தப்பட்டு இது ஏன், எதற்காக அப்படிங்கறத திரும்ப திரும்ப நம்மளுடைய மனதில போட்டு யோசிக்க கூடியவர்களாக இருப்போம். இதனுடைய விளைவு அநேக தவறான முடிவுகளை நாம் எடுக்கிறதற்கு இது வழிவகுக்க கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற எல்லா காரியங்களும் ரொம்பவும் சந்தோஷமாக, நாம் எண்ணின வகையில, நமக்கு நன்மையாக முடியக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் அது அப்படிதான் நடக்கிறதா இல்லையா என்பதை அநேக நேரங்கள்ல புரிந்து கொள்ளுகிறதற்கு நாம் தவறு விடுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அதனாலே இந்த காரியத்திற்கு என்ன விடை என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ரோமர்னுடைய புத்தகம் 8வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். ரொம்ப அதிகமாக மனப்பாடம் பண்ணப்பட்ட வசனங்களிலே ஒன்று இது இல்லையா? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல 3 காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவதாக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், மூன்றாவதாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுதல். சரிங்களா? நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தேவனை சார்ந்து அவர் சொல்லக்கூடிய வகையில, அவர் வழிநடத்தக்கூடிய வகையில வாழ்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில அது தவறான காரியமாக இருக்கலாம். மற்றவர்கள் நம்மிடத்திலே அதை குறித்து சொல்லும் பொழுது அதை தவறான நிலைமையிலே சித்தரிக்கக்கூடியதாக அது இருக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசியும் தன்னுடைய மனதிலே மிகவும் அசைக்க முடியாத நிலைமையிலே அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவதாக இது யாருக்கு என்று சொன்னால், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. சரியா? இதுல இன்னொரு கண்டிஷனையும் ஆண்டவர் வைக்கிறார். என்னவென்று சொன்னால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனிடத்திலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சில நேரங்கள்ல நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக ஜீவிக்கும் பொழுது, சரியா, நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நன்மையான காரியங்களாக இருந்தாலும் கூட அது நமக்கு தீமையான விதத்திலே அது கொண்டு போய் நமக்கு முடியக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் நம்மளுடைய எண்ணமானது எப்படி இருக்கும் என்று சொன்னா, எனக்கு தேவன் ஏதோ ஒரு வகையில தீமையை கொண்டு வந்து விட்டு
விட்டார் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அது உண்மை அல்ல. கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் நேரிடுகிறது. ஒருவேளை கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதை உண்மையான மனதோடு கூட அதை நினைத்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது கல்யாணமோ அல்லது மரணமோ, அது நல்ல ப்ரொமோஷன் பற்றின காரியங்களோ அல்லது நம்மை வேலையை விட்டு தூக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நன்மைக்கானதே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை நம்மால் முழு மனதோடு கூட உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா, எரேமியா 29:11, நான் உங்களை பற்றி வைத்திருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாவற்றையும் தீமைக்கானது அல்ல, நன்மைக்கானதே. அப்போ தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நம்மை உருவாக்கிய தேவன், நமக்காக தம்முடைய சுய ரத்தத்தை சிந்திய தேவன், நமக்காக தம்முடைய உயிரை பெரிதாக நினைக்காதபடிக்கு அதை முற்றிலுமாக கொடுத்த நம்முடைய தேவன் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை நன்றாக வாழ வைப்பதற்கே அவர் விரும்புவார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், சரியா? அவரை விசுவாசிப்பதினாலே, அவர் மீது அன்பு வைத்து நாம் வாழுகிறதுனாலே, அவரை சார்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதிலே நிச்சயமாய் நம்பி வாழுகிறோம் என்று சொன்னால், நமக்கு நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் தீமைக்கானதாக தோன்றலாம். நமக்கும் சில நேரங்களிலே இது தீமையானது போல தோன்றலாம், அது போன்ற தோற்றம் அமைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது தீமையானது அல்ல என்பதை நாம் முழு நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுது அறிந்து கொள்வோம்? அவருடைய தீர்மானத்தை நாம் உணரும் பொழுது, சரியா? அவர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய அழைப்பு என்ன என்பதை நாம் உணரும் பொழுது, அதே நேரத்திலே கர்த்தர் மீது அன்பு வைக்கும் பொழுது. அப்ப வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதே நேரத்திலே அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறதா என்பதை நாம் முழு நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கர்த்தர் மீது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை நம்முடைய மனதிலே நிச்சயித்து அந்த எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். வரக்கூடிய நாட்களிலே அப்படியாய் நாம் வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறந்துவிடக் கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மையானதற்கே கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.